உழவன் வாழ்க, உணவு வளர்க. பசித்தர் மூலிகை மகேந்திரன். மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நம்மாழ்வார் மரபு சந்தை 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025. இடம் மாற்றப்பட்டுள்ளது. போன மாதம் நடந்த நிகழ்ச்சி திருவள்ளூர் சாலையில் நடந்தது. இந்த மாதம் நடக்க போகிற நிகழ்ச்சி அண்ணா சாலையில் நடக்கிறது. அண்ணா சாலையில் NH1 முடிவிலையும் NH2 துவங்குது. அந்த இடத்தில் ஐயப்பன் கோவில் இருக்குது. வேன் ஸ்டாண்டு, அந்த இடத்துல வேன் ஸ்டாண்டு இருக்குது. ஐயப்பன் கோவில் எதிர்த்தாப்படி அந்த இடத்தில் நிகழ்ச்சி துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பவர் மறைமலை நகர் பேரம்னூரில் வசிக்கும் இயற்கை ஆர்வலர் மா கேசவன் ஐயா அவர்கள். அவர் சிறப்பு விருந்தினராக துவக்கி வைக்கிறார். அதனால் இந்த நிகழ்ச்சி இதை நம்ம மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, சிங்கபெருமா கோவில் இந்த பகுதிகளில் இதை எல்லாரும் விளம்பரம் செய்யுங்க. ஏன் அப்படின்னா இடம் மாற்றப்பட்டுள்ளது. எல்லா குழுவிலையும் இந்த பதிவை போடுங்க. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரும் சந்தை, மரபு சந்தை நடக்கிறது. மறைமலை நகர் நம்மாழ்வார் மரபு சந்தை. ஸ்டால் போட விரும்புகின்றவர்கள், கடை போடுவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொலைபேசி எண் கொடுக்குறேன். அதே போல் ஸ்டால் போடுறவங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது, இலவசம். அதேபோல் டேபிள் சேர் இதெல்லாம் எதுவுமே நாங்கள் பண்ணி கொடுக்க மாட்டோம். காசும் கேட்க மாட்டோம். டேபிள் சேர்லாம் போட்டு விடணும். சந்தை என்றால் என்ன, மரபு சந்தை என்றால் என்ன அப்படின்னா, ஆதி காலத்தில் பார்த்தோன்னா சேரு ஸ்டால்லாம் போட்டிங்கன்னாவே அது மரபு சந்தையில் வராது, அது விஞ்ஞானம் கலந்தது. அதனால் நாங்கள் அதில் மரபு சார்ந்திருக்கணும். நான் எப்போ பேசினாலும் பாருங்கள், பச்சையம் நம்மாழ்வார் கொடுத்தது, புரியுதுங்களா? நமக்காக விவசாயிகளுக்கு கொடுத்தது நம்மாழ்வார். பச்சையம் என்றது என்ன? 6 சுவை: இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம். 6 சுவை. அதனால் அது எப்பொழுதும் நம்ம மரபு சந்தைன்னா மண்ணில் அமர்ந்து தான் நம்ம சேல்ஸ் பண்ணணும். அதனால் ஸ்டால்யா டேபிள் சேர் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் வாங்க. மரபு சார்ந்து அரிசி, விதைகள், பாரம்பரிய செடிகள், மூலிகை செடிகள் இதெல்லாம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. 8939238922 பசித்தர் மூலிகை மகேந்திரன். இதை எல்லா குழுவிலையும் பதிவிடுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.